வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாவட்டிவ்ஸ் தமிழ் சேனல். நான் சாவட்டிவ்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் டெக் பிசி போர்ட் அன்பாக்சிங் 3.0 வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நிறைய எக்ஸைட்டிங்கான காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. பட் இங்கே வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் நான். வெளியிலையும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா வந்து இதில் வைக்க இடம் பத்தலை. அன்ஃபார்ச்சுனேட்லி கேபினட்ஸ் அது எல்லாமே வெளியில் தான் இருக்குது. அப்புறம் கீழே கொஞ்சம் டப்பாஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறது வீடியோவில் தெரியும். நிறைய எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து வருது. அதுவும் இல்லாமல் நிறைய புது புது பில்டு வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான கம்போனன்ட்ஸும் இதில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாத்தையும் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே வந்து சில அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வரும். அதுவும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய போஸ்ட் அதெல்லாம் வந்து போடுவோம். ஸோ இட் வில் பி நைஸ். ஸோ ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிசி போர்ட் அன்பாக்சிங் வந்து 2.0 and 1.0 போட்டிருப்போம். ஸோ அதை செக் பண்ணல அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், டெஃபினட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சீரீஸ் வந்து பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். பிகாஸ் நிறைய சீரீஸ் வந்து என்னால் பண்ண முடியும் இந்த ஒரு கேட்டகரியில். பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சீரீஸாக நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த டப்பா அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு குட்டி டப்பாலேருந்து போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெயிட்லெஸ் டப்பாலேருந்து போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து மதர் போர்ட் டப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டப்பாவில் வந்து போயிடுவோம். இதை எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு டப்பா இருக்குது. ஸோ இந்த டப்பாவை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு வெயிட்லெஸ்ஸான டப்பா. ஸோ மதர் போர்ட் டப்பாவாக தான் இருக்கும் இது. ஆக்சுவலி அன்பாக்ஸ் நைஃப் ஒன்று வாங்கணும். ஸோ வாவ், இதுக்குள்ள ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது சொல்லப்போனால். இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ரைசர் கேபிள்ஸ். ஆனால் மதர் போர்டுன்னு மேலே வெஞ்சுனா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரைசர் கேபிள்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் ரைசர் கேபிள்ஸ். அப்புறம் நம்மளுக்கு இந்த பாக்ஸ்க்கு வந்து இந்த கவருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரில. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஓஇஎம் மதர் போர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், ஓஇஎம் மதர் போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ மதர் போர்ட்ஸ்னு ஓஇஎம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக வரும். ஸோ அதோட மதர் போர்டு தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ராக்கோட B450 Pro 4ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மதர் போர்டு. திஸ் இஸ் அன் ஓஇஎம் மதர் போர்டு. ஸோ பாருங்கள், குட். ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸ் வந்துருச்சு. ஃபஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இட் ஹேப்பன்ஸ். ஸோ செகண்ட் பாக்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் என்ன இருக்குது அப்படிங்கிறது. நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்கும் அப்படின்னு நம்புகிறேன். எஸ், ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கிறது RM850W. ஸோ இந்த RM850W வந்து ஒன் ஆஃப் த ட்ரஸ்டட் பவர் சப்ளை அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லோரும் வந்து வாங்குறீங்க அப்படின்னா வந்து RM போங்க. RM சீரீஸ் ஆர் கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர் சப்ளை, அதனால் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதை வந்து ஓரம் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டைனி ஆத்தலான் ப்ராசஸர் இருக்குது, ஆத்தலான் 3000G. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் யாராவது எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போட பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 120GB SSD இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த எக்ஸைட்டிங் ஸ்டஃப் கம்ஸ் ஹியர். ஸோ கேலக்ஸோட 3060 Ti கார்டு. ஸோ ஒரு கார்டு இல்லைங்க, 1 2 3. ஸோ மொத்தம் 3 3060 Ti கார்டு வந்து இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பெட்டுக்குள்ளே போக போகுது அப்படிங்கிறத நினைக்கும் போது எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா LHR கார்ட்ஸ். இதெல்லாம் வந்து LHR கார்ட்ஸ், மைனிங் கார்ட்ஸ் கிடையாது. ஸோ இதை பற்றின ஒரு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி எது நினச்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது மூலமாக தான் எனக்கு தெரிய வரும். ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து இதை பற்றி ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் போடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 4GB RAM கிட் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸில். ஸோ வேறு எதுவும் இந்த பாக்ஸில் கிடையாது. நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நம்ம மூவ் ஆகிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட்டாக பாக்ஸுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து செம்ம வெயிட்டாக இருந்துச்சு தூக்கும் போது. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கான அப்டேட் யாராவது கொடுங்கப்பா அப்படின்னு நான் துடிச்சிட்ருக்கேன். ஸோ ஏதாவது பாக்ஸில் வந்து வந்துச்சு அப்படின்னா இருக்குன்னு நினைக்கிறேன் சேனலுக்கான அப்டேட். ஸோ ஓகே, இதுலேயும் சேனலுக்கான அப்டேட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே,
ஸோ 3070 ஃப்ரம் Inno 3D. ஸோ Inno 3Dயோட 3070s நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று iGame 3070 of colorful 2. Next இன்னொரு 3070 from iGame. Next வந்து we have the power supply 850 watt gold rated deep cooled power supply. இதை இங்கே வச்சுருவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓ மை காட், இன்னொரு ஏத்தலாம் ஜி கண்டுபிடிச்சிட்டேன் நான். இன்னொரு ஏத்தலாம் ஜி, ஏத்தலாம் 3000 ஜி. ஆனால் இஷ்டத்துக்கு ஆடுது உள்ள. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இன்சைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4GB RAM அண்ட் 120GB SSD ஒன்று இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் கார்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ LHR கார்ட்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து பியூர்லி நான் LHR பீஸ்ட்னு சொல்லலாம், பீஃபி பீஸ்ட்னு சொல்லலாம் இதெல்லாம். பிகாஸ் வந்து 3070 அழிஞ்சிக்கிட்டே வருது நான் LHR. ஸோ இருக்கிற கொஞ்சம் 3070 நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால தான் எல்லாத்தையும் நான் வந்து வாங்கிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லா கார்ட்ஸும் வந்து மைனிங்க்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சேனலுக்கான அப்டேட் நெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறேன் நான். இருந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லை அப்படின்னா வந்து அடுத்த அன்பாக்சிங்கில் தான் போட முடியும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து திருப்பி உள்ளே வச்சுருவோம். ஏன்னா வெளியே இருந்துருவீங்க, ஐ கான்ட் ஹேண்டில் திஸ். ஸோ இந்த எல்லா பில்டும் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா பில்டும் நான் வந்து போட பார்க்குறேன். ஸோ ஓகே, இதையும் கீழே வச்சுருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸ் எடுப்போம். ஓகே, இன்னொரு பிக் பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது. கட் பண்ணும்போது ஏதாவது காம்பனன்ட் கட் பண்ணிட்டேன்னா காமெடி அங்கே தான் இருக்குது. ஓகே, சேனல் அப்டேட் இங்கே இருக்குது. ஓகே குட். சரி ஓகே, சேனல் அப்டேட்டை தவிர்த்து எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் சேனல் அப்டேட் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு சேனல் அப்டேட் என்னவாக இருக்கும், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஏதாவது கெஸ் பண்ண முடிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் இப்போயே சொல்லுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. ஸோ ஒரு என்னது 750 வாட் கோல்டு ரேட்டட் ஆன்டெக்கோட பவர் சப்ளைஸ். ஆன்டெக் பவர் சப்ளைஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டே வருதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணிப்பாங்க ஆன்டெக் பவர் சப்ளைஸாக. உள்ளே வந்து சில பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது காட்டலாமா கடைசியாக காட்டலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே இருக்கேன். ஸோ ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் பேசிக் ஸ்டஃப்ஸ்லாம் பார்த்துருவோம் உள்ளே இருக்கிறது. H310 மதர் போர்டு. H310 மதர் போர்ட்லாம் எண்ட் ஆஃப் லைஃப் வந்துருச்சு. ஸோ H310B365 போர்ட்லாம், இந்த போர்டோட ப்ரைஸ் வந்துலாம் பார்த்தீங்கன்னா கம்மி தான். பட் வந்து இப்போது கிடைக்கிறதே இல்லை, கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா B365M. ஸோ இதுக்கும் பில்டு இருக்குது, இதுவும் பில்டு. அதாவது ஆக்சுவலி இது வந்து பில்டுக்காக வாங்குது, மைனிங்காக வாங்குறது கிடையாது. ஸோ இது வந்து மைனிங்காக வாங்குது. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டில் போகும்போது அந்த பில்டை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பிகாஸ் ஓரளவுக்கான ஒரு பட்ஜெட் யூஸ்டு, அதாவது ஆல்ரெடி வச்சுருந்த காம்பனன்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு பில்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு B365M போர்டுக்கு இருக்குது. இதான் ஐ திங்க் மார்க்கெட்டில் அதில் இருந்த லாஸ்ட் போர்டுன்னு நினைக்கிறேன். எக்ஸைட்மெண்ட்டில் வந்து விக்கல் வந்துகிட்டே இருக்குது எனக்கு. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ எடுத்து காட்டலான் இருக்கேன் உங்களுக்கு. ஸோ ரெடியாக இருங்க எல்லாரும். இது ஒரு 3070 வாட்டர் பிளாக். ஸோ வாட்டர் பிளாக் கூட வர ஒரு 3070 அப்படின்னு சொல்லலாம். ஏசஸோட EKWV GeForce RTX 3070. ஸோ இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க எதுக்காக அப்படின்ட்டு. ஸோ டேக் அ க்ளோசர் லுக். ஸோ இந்த கார்டை வச்சு நம்ம ஒரு அன்பாக்சிங், அதாவது அன்பாக்சிங்ன்ற பாருங்க, ஒரு பில்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் எல்லாரும் எக்ஸைட்டடாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால தான் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இந்த கார்டை வச்சு நம்ம ஒரு பில்டு கூடிய சீக்கிரம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணது, ஆக்சுவலி ரொம்ப நாளாக பிளான் பண்ணது. ஸோ ஃபைனலி நடக்க போகுது அப்படின்னு நினச்சாவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பில்டு வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் வந்து எப்போ அப்படின்னா தெரியல, இந்த மாதிரி தான் இனிஷியேட் பண்ணணும் நான். ஸோ அந்த பில்டு வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கார்டு வந்து நீங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக இதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ வரும். ஸோ அதில் வந்து பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த கார்டோட அன்பாக்சிங் கூடிய சீக்கிரம், மேபி இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கூட நான் போடலாம்.
ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து ஓரம் வச்சிடறேன். ஸோ இதை பார்த்தது மூலமாகவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நம்ம சேனலில் ஒரு வாட்டர் கூல்டு பில்டு பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் வாட்டர் கூல்டு பில்டு நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ப்ராசஸரான Ryzen 7 5800X ப்ராசஸர் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர். அதுவும் நம்ம இது கொஞ்சம் ஹீட் அதிகமாகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோமா. ஸோ Trident Z RGB மை ஃபேவரட் ரேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ Trident Z RGBயோட 3600 MHz ரேம் வந்து இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது கூட பேர் பண்ணும்போது ஸோ இட் வில் பி பெஸ்ட் காம்போ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த பில்டு வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் இந்த பில்டு நீங்கள் சொல்லலைனாலும் நான் போட்டு தான் ஆகணும், பிகாஸ் அதுக்கு தான் வந்து வாங்கினது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காஷரோட MP600 SSD வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு M.2 Gen 4 SSD. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் இஸ் அப் டு 2500 MB ரைட் அண்ட் 4950 MB ரீட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இதோட ஸ்பீட் டெஸ்ட் எல்லாமே வந்து நான் செக் பண்ணி உங்களுக்காக ஒரு வீடியோ இதுக்காகவும் போடுறேன். அதுவும் இல்லாமல் இது வாங்குறது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத போடுறேன், பிகாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ரேம், எக்ஸ்பென்சிவான ஒரு SSD ரேம் இல்லை ஆக்சுவலி. ஸோ ஓகே. ஸோ அகெயின் தெர் இஸ் அ 120 GB SSD. 120 GB SSD ஓகே, பேரபிள். ஸோ 2 Pentium ப்ராசஸர் வந்து இருக்குது நம்மளுக்கு. 2 Pentium கோல்டு ப்ராசஸர் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டரோட MF 120 ஹாலோ. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் கேபிள்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் ஆப்வியஸாக. லியான்லியில் கம்பேர் பண்ணும்போது இதுக்குள்ள நிறைய கேபிள்ஸாக இருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் இது ஃபேன் சொல்லுவேன் நான். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட் லுக்கிங் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அவுட்டர் ரிங் வரும், உள்ளேயும் க்ளோ ஆகும். கண்டிப்பாக அதை வந்து பில்டில் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்போ தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல் அது அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கிட்ட ஒரு ஸ்ட்ரிம்மர் இருக்குது. ஸ்ட்ரிம்மர் ப்ளஸ் ஃபார் GPU அப்படின்னு சொல்லலாம். ஸோ க்ளோ ஆகும், லைட் எரியும் இல்லையா GPU கேபிளில், அந்த ஒரு ஸ்ட்ரிம்மர் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே ஓகே ஹியர் கம்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசுஸோட ROG Strix LC240 RGB, ஏசுஸோட ஒயிட் AIO. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் இதை வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து ஒரு பில்டை பார்ப்பீங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு பின்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்னீக் பீக் வந்து பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ செம்ம ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது இதை பார்க்கவே. ஸோ கண்டிப்பாக இதுவும் ஒரு பில்டில் வரும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு 1 TB HDD இருக்குது. அது மாதிரி ஒரு 4 GB ரேம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸ்லையும் வேறு எதுவும் கிடையாது. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3 வந்து RX 6800 இருக்குது. ஸோ RX 6800லாம் பார்த்தீங்கன்னா AMDயோட ஒன் ஆஃப் த டாப் சீரிஸ் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது நம்மளுக்கு. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பில்டரை போக போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ 2 வந்து ஃப்ரம் ஜிகாபைட், 2 வந்து ஜிகாபைட், 1 வந்து பார்த்தீங்கன்னா MSI. இது நல்லாவே வெயிட்டாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ MSI கார்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இப்போ ஆக்சுவலி, பிகாஸ் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு 6800 வந்து யூஸ் பண்ணுறது. எஸ், ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து அவங்களோட வெயிட் பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குட். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கார்டு இருக்கு. செம திக்கான ஒரு கார்டு இது ஆக்சுவலி. ஸோ இங்கே பாருங்கள், MSIயோட கேமிங் எக்ஸ்ட்ரியோ ஜியில் எக்ஸ்ட்ரியோ, இது 3080 Z ட்ரியோன்னு வந்துச்சு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரியோ. ஸோ நல்ல கார்டு, நல்ல ஒரு திக்கான ஒரு பல்கியான பீஃபி கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா திக்காக இருக்குது. ஸோ இந்த கார்டோட பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். 3070 கூட நான் வந்து கம்பேர் பண்ணி போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் நம்ம வந்து போட்டுருவோம். ஒரு இந்த கார்டு எப்படி இருக்குது, 3070 வாங்கலாமா இது வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டுருவோம். ஸோ 3070 என்கிட்ட ஏசுஸோட கோ எடிஷன் இருக்குது. ஸோ அதை வச்சு இதை கூட கம்பேர் பண்ணி நம்ம வந்து டெஃபினட்டாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இதெல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு கேபினெட் இருக்குது. ஸோ இதோட அன்பாக்சிங் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இது என்ன கேபினெட் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மேக்யூபோட 110 கேபினெட். ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன் ஆக்சுவலி. ஸோ வேறு எதுக்காக வாங்கலை, பிடிச்சதுனால மட்டுமே வாங்கினேன் நான். ஸோ எதனால் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ பிகாஸ் இது வந்து ஒரு க்ரீன் கலர் கேபினெட். பாருங்கள், க்ரீன் கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த க்ரீன் கலர் கேபினெட். ஸோ பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் பிங்க் கலர்லேயும் இந்த கேபினெட் இருக்குது. பிங்க், ஒயிட், பிளாக் அண்ட் க்ரீனில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாமே. ஸோ ஜஸ்ட் புல் பண்ணுறது மேக்னெட் மாதிரியான ஒரு இதுதான், கிளாஸ் தான். ஸோ ஜஸ்ட் கிளாஸ் புல் பண்ணி வெளில வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கலர், உள்ளே கைண்ட் ஆஃப் டார்க்காக ஒரு கலரு, ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேல் க்ரீன் மாதிரி அந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஜிபியூக்கு வந்து சாக் ப்ராக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களே சப்போர்ட் மாதிரி. ஸோ பின்னாடி ஒரே ஒரு ஃபேன் தான் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் கம்ப்ளைன் அபவுட் திஸ் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பட்ஜெட் கேஸ் தான் இது. ஸோ ஒரு ஃபேன் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நல்லாயிருக்கு இந்த கேபினெட், அதனால் வாங்கினேன். ஸோ இதுலேயும் ஒரு பில்டு வரும் கண்டிப்பாக. ஸோ அந்த பில்டையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க கூடிய சீக்கிரம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கேபினெட் இருக்குது, அதையும் அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ் பற்றி ஒரு ரிவ்யூ மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். உங்களோட பதில் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போடுவோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேபினெட் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப நாளாக ஆக்சுவலி இது என்கிட்ட தான் இருக்குது. வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளாக வந்து சும்மா வச்சுருந்தேன். பில்டு ஏதாவது வரும் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி வந்து ஒரு பில்டு இதில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லியோட O11 டைனமிக் கேஸ் வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பிடிச்சி போய் நான் வாங்கினேன். பட் பில்டு பண்ணாமல் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பில்டு வந்து பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ செம்ம பெரிய கேஸ், இதோட பெரிய கேஸ் இருந்துச்சு. அதாவது O11 டைனமிக் ஆரோஜ் எடிஷனு. அது வேணாம் அப்படின்னு தான் விட்டுட்டேன். ஏன்னா அது ரொம்ப இன்னும் பெரிய கேஸ் அது. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் பர்ச்சேசஸ். வி ஆர் எக்ஸைட்டட் டு ஹாவ் யூ ஜாயின் அஸ் இன் அவர் மிஷன் டு எம்பவர் பிசி enthusiasts. அவர் கோல் இஸ் டு மேக் யுவர் என்டையர் பில்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸலண்ட் ஒன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சம் கைண்ட் ஆஃப் திங் அப்படின்னு நினைக்கிறேன். குட். ஸோ கைஸ் ஃபைனலி இட்ஸ் ஹியர், லியோட O11 டைனமிக் கேபினெட். ஸோ ரொம்ப நாளாக இதில் பில்டு பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ வந்து வாங்கியாச்சு. அண்ட் பில்டும் நீங்கள் இன்னும் கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு ஃபுல் ஒயிட் பில்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா கிளாஸ், அதுவும் நம்ம எவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இது மேலே கழட்டிடணும். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரண்ட் கிளாஸையும் ஈஸியாக எடுக்கலாம். எடுத்து இப்படி நீங்கள் வந்து வச்சிடலாம். அதே மாதிரி சைட் கிளாஸையும் ஸ்லைட் பண்ணி நீங்கள் வந்து இப்படி வந்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸி ஆப்ரேஷ்னல் ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடியும் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணால் அவ்வளோ ஒரு இடம் இருக்குது. நம்மளுக்கு மொத்தம் 9 ஃபேன் இதில் சப்போர்ட் ஆகும். ஸோ 9 ஃபேன் வரைக்கும் மாட்டிக்கலாம். ஸோ நிறைய பெரிய பிளான்ஸ்லாம் இருக்குது இந்த கேஸுக்கு பர்டிகுலர்லி. ஸோ அதெல்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நம்ம கூடிய சீக்கிரம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மதர் போர்டு வரும், இந்த இடத்துல ரேடியேட்டர் சப்போர்ட் இருக்குது, கீழே ஃபேன்ஸ் வரும், மேலே ஃபேன்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய இடத்துல ஃபேன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அதனால் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பின்னாடிக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணுறது தான். ஸோ ஸ்லைட் பண்ணி இப்படி எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டோம்னா இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பின்னாடியும் வந்து அவ்வளோ இடம் இருக்குது கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ண. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை மேலேயே வந்து நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்க் கேஜ் வந்து இருக்குது. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு கேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த கேஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த கேஸில் ஒரு பில்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இந்த கேஸ்லையும் ஒரு பில்டு பார்ப்பீங்க. ஓகே கைஸ், இந்த அன்பாக்சிங்கில் பண்ண முக்கியமான காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. நம்மளோட கேசஸ் 10 கிராஃபிக் கார்டு 11 கிராஃபிக் கார்டு இந்த ரூமில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து டெஃபினட்டாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ we can continue this series. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வர காம்போனன்ட்ஸில் ஏதாவது நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் இல்லை வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.